இந்த ஆப்பை நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோனே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என் கையில் 10 பைசா கூட இல்லைங்க. இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். எனக்கு யாராவது லோன் தருவாங்களா? எல்லா லோன் ஆப்லையும் என்னை ஏமாற்றிட்டாங்க. யாரும் எனக்கு லோனே தரமாட்டுறாங்க. பேங்க்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சுத்தமாக வாஷ் அவுட்டில் இருக்கேன். எனக்கு யாராவது லோன் தருவாங்களா? இந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. இவங்க உங்களுக்கு லோன் தராங்க. எப்படி தராங்க? இந்த கேள்வி நமக்கு வருது இல்லையா? எதை பேஸ் பண்ணி தராங்க? இந்த கேள்வியும் நமக்கு வரும். அதாவது இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு பண வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரது தான் இவங்களோட பிளானு. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக லோன் வாங்கி தந்தக்கூடிய ஆப்பில் இவங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த லோன் ஆப்பை தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோர் பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை, பெருசாக இன்கம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ பெரிய டீட்டெயில்ஸ்லாம் அவங்க எதிர்பார்க்கல. ஸோ உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த லோன் ஆப்பை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டீஸ் உங்களுக்கு போச்சுமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 விதமான லோன் ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக சொல்லணும்னா அனைத்து விதமான மக்களுக்கும், அதாவது கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குது, கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருக்குது, சம்பளம் கம்மியாக இருக்குது, சம்பளம் சேலரி அக்கௌண்ட்லாம் வாங்கலை, நான் சாதாரண கையில் தான் வாங்குகிறேன் பைசா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் லோன் தரக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு லோன் ஆப் ஒன்று, புது லோன் ஆப். ஸோ இவங்க யார், இவங்களுடைய ரிவ்யூஸை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த லோன் ஆப்பை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த புது லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத் லோன் ஆப். பாரத் லோன் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வருது. ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு பேன் வெரிஃபிகேஷன் வருது. ஸோ பேன் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அப்புறமா பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அதுக்கப்புறமா ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறமா இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறமா செல்ஃபி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், பேன் கார்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது இப்படி தான் செயல்படுதுன்றது அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்க, பேன் வெரிஃபிகேஷன். உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. உங்கள் பேன் கார்டு நம்பர் ஒரிஜினலாக கொடுத்தீங்கன்னா தான் அது வெரிஃபை பண்ணும். தப்பானது கொடுத்தீங்கன்னா கடைக்கில் ரிஜெக்ட்னு வரும். ஸோ நாட் மேட்ச்னு வரும். அதனால கரெக்டானது கொடுத்தீங்கன்னா வெரிஃபைன்னு காட்டிடும். அது காட்டி முடிச்ச பிறகு பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், மேரிட் ஸ்டேட்டஸ், இமெயில் ஐடி எல்லாமே கேட்குது. கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுடைய இன்கம் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இன்கம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளவு, எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து உங்களுடைய கேஒய்சி வெரிஃபிகேஷன் வருது. ஸோ பேன் கார்டு, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு, அதாவது அவங்க உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு போட்ட பிறகு அது வெரிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப்பு போகும். செல்ஃபி நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். செல்ஃபி எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் எவ்வளோ கிடைக்குன்னு காட்டுவாங்க. ஸோ அந்த லோன் உங்களுக்கு ஓகே அப்படி தோணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஓகே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. இந்த பாரத் லோன் ஆப்பில் லோன் எவ்வளோ தராங்கன்னா 5,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய்க்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 2 மாதம் 12 மாதம் இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் 2% உங்களுக்கு போடுறாங்க. ஸோ இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஒரு 1 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2% 2,000 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்க்கே போயிடும். இந்த பாரத் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஆஹா ஓஹோ சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் கொஞ்சம் அதிகம்தான். நமக்கு எங்கேயும் கிடைக்காத பட்சத்தில் இவங்க தரான்னு தோணுச்சுன்னா 1 மாதம் 2 மாதம் மட்டும் இஎம்ஐ போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லது. இல்லைப்பா 12 மாதம் போடுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நிறைய வட்டி எக்கச்சக்கமாக போடுறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இவரை கையாளணும். அவசரமாக இருந்தால் மட்டும் தான் ட்ரை பண்ணணும். இவங்களுக்கு டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என் கையில் 10 பைசா கூட இல்லைங்க, எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுகிறது, எனக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு தெரியல, எனக்கு வந்து கிரெடிட் ஸ்கோரும் ரொம்ப மோசமாக இருக்குது, இன்கம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, எங்கே ட்ரை பண்ணாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொல்ல போகிற ஆப்பை பொறுத்த வரைக்குமே இந்த ஆப்பை நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோனே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பெரிய ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த ஆப்பில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இவ்வளோ விஷயங்களும் செய்கிறாங்கன்னா அதுக்கு வட்டியில் போடுவாங்க இல்லையா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று போடுவாங்களே, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நல்லது மட்டும் இல்லை, இவங்களோட முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். யார் இவங்க பார்த்தீங்கன்னா பேங்க் பஜார். பேங்க் பஜார் பொறுத்த வரைக்குமே ஒரு லெண்டிங் பார்ட்னர் தான் இவங்க. உதாரணத்துக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய ட்ரெயின் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் வராது, வெவ்வேறு ட்ரெயினும் வந்துட்டு போயிட்டுருக்கும். பிளாட்ஃபார்மில் ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஏறி அவங்க இடத்துக்கு போய்க்கலாம். அதே போல் தான் பேங்க் பஜாரை பொறுத்த வரைக்குமே உங்கள் டீட்டெயில்ஸை வாங்குகிறாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யார் லோன் தராங்கன்னு காட்டுறாங்க.
அந்த லோன் உங்களுக்கு எப்படி இங்கே கிடைக்குன்ற விஷயத்த உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராசஸிங்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த லோனை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ நடுவில் இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் போல் செயல்படுறாங்க. ட்ரெயின் தான் லோன் லெண்டர்ஸ். ஸோ நிறைய கம்பெனிலாம் வரும். பேங்க் பஸாரை பொறுத்த வரைக்குமே லோன்ஸ், கிரெடிட் கார்டு, கிரெடிட் ஸ்கோர் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்னா பேங்க் பஸார் சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரெடிட் ஸ்கோர் எப்படி செக் பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணிட்டு அதுக்கு அலோஸ் ஆப்ஷன் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா கெட் யுவர் லேட்டஸ்ட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிரெடிட் ரிப்போர்ட்னு வரும். ஸோ அது வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும். அதெல்லாம் கொடுத்த பிறகு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பேன் கார்டோடு இணைச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம்லேயே சீக்கிரத்தில் வந்துடும். இல்லைனா கொஞ்சம் நேரம் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அது பண்ணிட்ட பிறகு உங்களுடைய பேன் கார்டோடு இணைக்கப்பட்டிருந்தால் டேரெக்டாக உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அது ஈஸியாக காட்டிடும். இன்கேஸ் காட்டாமல் அது பேன் கார்டோடு இணைக்கப்படாத ஒரு மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா பேன் கார்டு நம்பர்லாம் மறுபடியும் கேட்கும். இதுதான் மேட்ரு. நான் வந்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பரை போட்டிருக்கேன். அதனால் டேரெக்டாக கிரெடிட் ஸ்கோரை காட்டுச்சு. ஸோ அந்த கிரெடிட் ஸ்கோருக்கு எப்படி நாங்கள் யூட்டிலைசேஷன் பண்ணியிருக்கீங்க, லோன் எதாவது வாங்கியிருக்கீங்களா, என்ன கிரெடிட் கார்டை யூசேஜ் பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் 1 by 1 தான் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேங்க்கில் என்னென்ன லோன் வாங்கியிருக்கோம், என்னென்ன விஷயம் இருக்குன்னு டீட்டெயிலாக அதில் காட்டுது. இதில் நெகட்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து 0 இருக்கணும், அது கவனிச்சுக்கிங்க. அதில் ஏதாவது 1 - 1 அப்படி போட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோரில் பிரச்சனை வரும். இதுதான் வந்து நிறைய பேர் கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் இஎம்ஐ கட்டாமல் விட்டுருவாங்க. ஒரு இஎம்ஐ மிஸ் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஸ்டேட்டஸில் 1 அல்லது 2 அப்படி காட்டிடும். அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும். அதே போல் ஃபுல் டீட்டெயில் அதில் காட்டிடும். உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட், உங்களோட லோன் அமௌண்ட், உங்கள் லோன் அக்கௌண்ட், அமௌண்ட் கிரெடிட் கார்டு எல்லா டீட்டெயிலும் புட்டுன்னு காட்டிடும். ஸோ எல்லாத்துலையும் நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் காட்டுவாங்க. இன்கேஸ் இதில் எக்ஸலண்ட்டாக இல்லைனாலும் லோன் ஆஃபர் காட்டுவாங்க. அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே எப்படி இதை அப்ளை பண்ணணும்னா, பர்சனல் லோன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் சேலரி எவ்வளோ கேட்கும். நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, அப்புறமா உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாயா, சேலரி எம்ப்ளாயா, பின்கோடு இதெல்லாம் கேட்ட பிறகு உங்கள் லோன் ஆஃபர் அவங்க காட்டுவாங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு 700 இருக்குது வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு லோன் ஆஃபர் காட்டுறாங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி லோன் ஆஃபர் காட்டுவாங்க. இன்கேஸ் லோன் ஆஃபரே காட்டாதபடி இல்லை உங்களுக்கு நிறைய பிரச்சனையோடு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கிரெடிட் கார்டாவது உங்களுக்கு காட்டுவாங்க. மேக்ஸிமம் ஆர்பிஎல் கிரெடிட் கார்டு அல்லது எக்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பேங்க் பஸாரை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 68 வயது உடைய அனைத்து இந்திய குடும்ப லோன் தருவதாக சொல்கிறாங்க. சேலரி எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் சம்பளம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். சேலரி அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ 2 வருஷத்துல 5 வருஷம் கூட இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. இன்கம் பொறுத்த வரைக்குமே 5000 ரூபாய்க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. 25,000 இருந்தால் தான் என்ன கேட்டிங்கன்னா அதான் கரெக்ட். அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 20,000 25,000 இருந்துச்சுன்னா பேங்க் பஸாரில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் பஸார் பொறுத்த வரைக்குமே ஒரு இடைத்தரகர் சொல்ல முடியும். அதாவது ஒரு புரோக்கரேஜ் ஆப்னு சொல்ல முடியும். இவங்க வந்து நடுவில் ஒரு இடைத்தரகராக செயல்படுறதுனால இவங்களுக்கு ஒரு கமிஷன் போக வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் நார்மலாக ஒரு பேங்க்கில் வாங்குறதை காட்டிலும் நீங்கள் பேங்க் பஸார் மூலம் ஒரு லோன் வாங்கும்போது ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே கையில் 10 பைசா இல்லைனாலும் ஸோ உங்களுக்கு லோன் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சும்மா யாராவது தருது இல்லை. எல்லாத்துக்கும் சார்ஜஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் வட்டி இருக்குது. நம்ம தான் கவனமாக எது எடுக்கலாம் எது எடுக்கக்கூடாது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த முடிவு உங்கள்கிட்டயே கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க பிரோஜனமாக்கும். மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.